நடிகையின் பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்கில் பிரபல நடிகர் மற்றும் தயாரிப்பாளர் திலீப்பை விடுதலை செய்து அதிரடி தீர்ப்பு. பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த வழக்கில் நீதிமன்றம் கூறியது என்ன? ஓடும் காரில் பிரபல நடிகை ஒருவர் கடத்தப்பட்டு வன்கொடுமை செய்யப்பட்டார். 2017 பிப்ரவரி 17ஆம் தேதி கொச்சியில் இந்த கொடூரம் அரங்கேறியது. திருச்சூரிலிருந்து கொச்சிக்கு செல்லும்போது அந்த நடிகையை 6 நபர்கள் கடத்தியுள்ளனர். இந்த சம்பவத்தில் பிரபல மலையாள நடிகர் திலீப்பிற்கும் தொடர்பு இருப்பது தெரியவந்தது. இது தொடர்பாக 2017 ஜூலை 10ஆம் தேதி திலீப்பும் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் அவர் 8வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டார். குற்ற சதி, கடத்தல், கூட்டு பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் அவர் மீது பதியப்பட்டது. ஐடி சட்டத்தின் கீழும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. போலீசார் விசாரணையில் திலீப் தான் இந்த வன்கொடுமையை திட்டமிட்டே நடத்தியதாக கூறப்பட்டது. மலையாள நடிகர் திலீப் மற்றும் அவரது நண்பர் சரத் உள்ளிட்டோர் மீதான வழக்கில் எர்ணாகுளம் அமர்வு நீதிமன்ற நீதிபதி ஹனி எம் வர்கீஸ் தீர்ப்பை அறிவித்தார். போதிய ஆதாரம் இல்லை என சொல்லி திலீப் மற்றும் அவரது நண்பர் குற்றவாளி இல்லை என தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. நடிகையின் உதவியாளராக இருந்த பல்சர் சுனில் குற்றவாளி என நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பை வழங்கியுள்ளது. தற்போது நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.